அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே. பலவீன நாட்களிலே வேலை தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே வேலை தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் துருகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வார்த்தையினால் பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய எம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய எம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே. ஹல்லேலூயா. அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை காக்கின்ற தெய்வம், நம்மளை உண்டாக்கின தெய்வம். அவருடைய பெயர் பரிசுத்தர் என்று வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம். அந்த சத்தியத்தின் பாதையில நம்மை நடத்துகிற ஆண்டவர், அவருடைய பெயர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாமத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த நாமத்திற்குரிய அடையாளம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தில் அறிந்திருக்கிற நான், நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட நான், நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்ற நான், உன் நாமத்தினாலே பரிசுத்தாய் பெற்ற நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. என் மேல் அவர் கண்களை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலோசனை நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்றால் நாம் சத்தியத்திலே நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாகும். இந்த 9ஆம் மாசத்துல கர்த்தருடைய ஆலோசனையினால் நிரம்பி இருக்க, கர்த்தருடைய ஆவியினால் வழி நடத்தப்பட, இயேசுவே என்னுடைய உள்ளத்தை இருதயத்தை உன்னுடைய ஆவி நிறைவினாலே கர்த்தாவே நான் பாதுகாத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் போடுக்கலாம். கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை, அவர் செய்கிற அந்த பெரிய காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அது அதிசயம் நடப்பிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.